விதித்துள்ளது. ஆகம கோயில்கள் மற்றும் ஆகமம் இல்லாத கோயில்களை 3 மாதத்திற்குள் அடையாளம் காண வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ராமேஸ்வரம் கோயிலில் அர்ச்சகர், மணியம் உள்ளிட்டோரை உடனடியாக நியமிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் மட்டுமே அனைத்து சாதி அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆகம கோயில்கள் மற்றும் ஆகமம் இல்லாத கோயில்களை 3 மாதத்திற்குள் அடையாளம் காண வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். ஆகம கோயில்கள் மற்றும் ஆகமம் இல்லாத கோயில்களில் 3 மாதங்களில் அடையாளம் காண வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் ராமேஸ்வரம் கோவில் அர்ச்சகர், மணியன் உள்ளிட்டோர் நியமிக்க தமிழக அரசிற்கும் உத்தரவிட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் கோவிலில் குருக்கள் இல்லாமல் பூஜைகள் நடைபெற்று வருகிறது எனவும், எனவே இதற்கு அவர்கள் ஆகம விதிகளின்படி நியமிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆகம விதிகளை பின்பற்றி கோவில்கள் மிக குறைந்த அளவில் உள்ளதால் அந்த கோவில்களில் நியமனங்கள் உடனடியாக நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு அனைத்தும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் வந்தது. அப்போது நீதிபதிகள் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களுக்கு ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்கள் மற்றும் பிற ஆகம சம்பந்தப்பட்ட பணியாளர்களை நியமிக்கவோ அல்லது தேர்வு செய்யவோ தடை விதிக்க கோரி சைவ சிவாச்சாரியர்கள் பொதுநல சங்கமும் வழக்கு தொடர வந்தது. அந்த மனுக்கள் குறித்தும் பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேலும் தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு அர்ச்சகர்கள் நியமனம் செய்வது தொடர்பாக என்ன நடைமுறைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கை நீதிபதி எம் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது 2500க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் பணியிடங்கள் தற்போது காலியாக உள்ளதாகவும் அதனை நிரப்பும் வகையில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளை தடை உத்தரவை நீக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அப்போது ஆகம கோவில்கள் மற்றும் ஆகமம் இல்லாத கோவில்களில் 3 மாதங்களுக்குள் அடையாளம் காண வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட கோவில்களில் அர்ச்சகர் மற்றும் மணியம் உள்ளிட்ட பணிகளை நியமிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் ஆகம கோவில்கள் அல்லாத கோவில்களில் அர்ச்சகர், மணியம் நியமனம் செய்யவும் அனுமதி அளித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில்கள் அர்ச்சகர் நியமனம் தொடர்பாக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் எனவும் இது தொடர்பாக தமிழக அரசின் நிலையை தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். நன்றி ஆனந்த், தகவல்களுக்கு நன்றி. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி